வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். ஹவு டு ஸ்டார்ட் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நான் ஸ்டார்ட் பண்ணோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு தனி ஆளாக இருக்கலாம், இல்லை ஒரு டீமை பில்ட் பண்ணுற அளவுக்கான கேப்பபிலிட்டி உள்ள ஆளாக இருக்கலாம், ஒரு ஃபினான்ஷியலி அண்ட் வெல் எக்யூப்டாக அவங்க இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீல்டை பற்றி தெரியாது, பட் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும், இந்த ஃபீல்டில் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட கூட இருக்கலாம். ஓகேங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதை பற்றியான நாலேஜை கெயின் பண்ணிக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, எஸ்சிஓனா என்ன, பிபிசினா என்ன, பெய்டு கேம்பெயின்ஸ் என்னென்ன இருக்குது, ஃபேஸ்புக் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ், இந்த மெட்டான்றாங்களே அதெல்லாம் என்னது, லிங்க்டின், இந்த மாதிரி முக்கியமான பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க, எப்படி கூகுளில் ஃபஸ்ட் பேஜ் கொண்டு வராங்க, எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி லீடு கொடுக்குறாங்க, அந்த லீடை எப்படி கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணுறாங்க, எப்படி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலிமா ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது, எப்படி இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுறது, எப்படி கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறது, வீடியோ எடிட்டிங் டூல்ஸ் என்ன, கேன்வா போன்ற டிசைனிங் டூல்ஸ், அடோபி கிரியேட்டிவ் க்ளவுட் போன்ற டிசைனிங் டூல்ஸ், இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் எஸ்சிஓ ரிலேட்டடாக, லீட் ஜென்ரேஷன் ரிலேட்டடாக, பிஸ்னஸ் ப்ரொமோஷன் ரிலேட்டடாக, வெப்சைட் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜை நம்ம கெயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் ஒரு 3 to 6 months நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அப்படின்னா வாட் இட் இஸ், இது எப்படி பண்ணுறாங்க? ஏன்னா ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் இருந்தால் நல்லது. பட் அப்படி இல்லைனாலும் எல்லாத்த பற்றியும் ஒரு நல்ல ஒரு ஐடியா, நல்ல ஒரு கிளியர் விஷன் இருந்ததுனாலே போதும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு வெப்சைட் வச்சுக்கிறது நல்லதுங்க. ஏன்னா ஒரு ஏஜென்சின்னும் போது அவங்களோட வெப்சைட்டை பார்ப்பாங்க, அவங்க என்னென்ன சர்வீசஸ் பண்ணுறாங்க, ப்ரைஸிங் பிளான்ஸ், என்ன பிளான்ஸ் வச்சுருக்காங்க, பேக்கேஜ் வச்சுருக்காங்க, அவங்கள பற்றியான ஸ்டடி பண்ணிவிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோஸ் இதெல்லாம் வெப்சைட்டில் பார்ப்பாங்க. நிறைய பேர் வெப்சைட்டில் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு வெப்சைட் வச்சுக்கிறது நல்லது. கூகுள் மை பிஸ்னஸில் லிஸ்ட் பண்ணிக்குவாங்க. எங்கே உங்களுடைய பிஸ்னஸ் இருக்குன்றது அவங்களுக்கு தெரிய வரும். நல்ல ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கணுங்க. அடுத்தது, ஒரு டீம் செட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு மினிமம் டீமில் இருந்து ஒரு நல்ல ஒரு டீமை செட் பண்ணலாம். மினிமம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் வேணும். அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, ஒரு கான்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர்ன்றது வேணும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு ஸ்மால் டீமாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு கோஆர்டினேட்டர், மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டர் இவங்களெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணணும். ஸோ மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டர் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் கான்டென்ட் க்ரியேட்டர், இவங்கள மூலிமா நீங்கள் ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் போக போக when you get more projects, டெடிக்கேட்டடாக ஒரு எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்ட், டெடிக்கேட்டடாக ஒரு பிபிசி ஸ்பெஷலிஸ்ட், ஓகேங்களா, டெடிக்கேட்டடாக ஒரு மெட்டா ஆட் ஸ்பெஷலிஸ்ட், டெடிக்கேட்டடாக ஒரு சோஷியல் மீடியா ஸ்பெஷலிஸ்ட்டு, எல்லாத்துக்குமே ஒரு டெடிக்கேட்டட் ஸ்பெஷலிஸ்ட்டு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு ஸ்கேல் அப் யுவர் பிஸ்னஸ், ஆட் ரிசோர்ஸஸ் அண்ட் கிவ் பெட்டர் சப்போர்ட், இல்லைங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எல்லாத்துக்கும் மேலே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணுறவங்களுக்கு அந்த செல்லிங் கேப்பபிலிட்டி இருக்கணுங்க. ஸோ ஒரு இடத்துல அவங்க போயிட்டு பேசும்போது தே ஷுட் ஹாவ் த ஸ்கில் டு கெட் த ப்ராஜெக்ட். அப்போ கஸ்டமர்ஸுடைய பெயின் பாயிண்ட்ஸை, அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். எல்லாரும் பண்ணுறதை விட பெட்டராக என்னால் இந்த ஒரு விஷயத்த பண்ண முடியும், என்னால் ரெவன்யூ கொண்டு வர முடியுன்றதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ தான் ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு கீப் த ஃப்ளோ ஆஃப் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் ஃப்ளோவில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மார்க்கெட்டிங்க்கு உங்ககிட்ட ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறவங்க 2 மாதம் கொடுத்துட்டு கூட போயிடலாம்.
பிகாஸ் இல்லை ஒரு வருஷம் கொடுத்துட்டு கூட போயிடலாம். ஏன்னா என்னுடைய கம்பெனி ஓரளவுக்கு கூகுளில் வந்துடுச்சு, பிஸ்னஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு பர்டிகுலர் கஸ்டமர்ஸையே நம்பிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து ஏஜென்சியாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி தே வில் ஹேண்டில் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து 50,000 1 lakhs அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட்ஸுக்கு இந்த ஏஜென்சிஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மினிமம் ஒரு 25,000 அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. பிகாஸ் ரிசோர்ஸுடைய காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா 25 அப்படி தான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை பற்றி தெரியாமல், எனக்கு இதை பற்றிலாம் ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஜென்சி மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் ஃபேஸ் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஆரம்பத்தில் சம் கைண்ட் ஆஃப் இந்த ஸ்டார்டிங் ஸ்ட்ரகிள்னுவாங்கல்ல, அது ஒரு இருக்கும். ஓகேங்களா? போக 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 யூ கேன் கெட் அ லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து மற்றவங்கள்த ப்ரொமோட் பண்ணுற ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களதை நீங்கள் நல்லா ப்ரொமோட் பண்ணிக்கணும். உங்களுடைய வெப்சைட் நல்லா ரேங்க் ஆகணும், நல்லா சோஷியல் மீடியாவில் நல்லா விசிபிலிட்டி நல்லா இருக்கணும், எங்கேஜாக இருக்கணும், யூடியூப்பில் நல்லா இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் காட்ட முடியும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷோ பண்ண முடியும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். ஒரு ஷார்ட் சம்மரி சொல்கிறேன். ஃபஸ்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்இஓ பற்றியான ஐடியா உங்களுக்கு இருக்கணும். 1. நம்பர் 2, ஒரு சின்ன டீம், அட்லீஸ்ட் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டர் அண்ட் கான்டென்ட் கிரியேட்டராவது மினிமம் இருக்கணும். இது போதும்னு சொல்ல வரல, ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது மினிமம் இருக்கணும். சில பேர்லாம் வந்து தனியாகவே நான் ஒரு சோலோவாகவே நான் ஒரு ஏஜென்சின்னு சொல்லிட்டுலாம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க. சரி, எதுக்குங்க நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லா பிஸ்னஸ், எல்லா இண்டஸ்ட்ரீஸும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேங்களா? பிஸ்னஸ் இல்லாத ஸ்ட்ரீட்டே கிடையாது. ஸோ இவங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அப்படி ஃபைண்ட் பண்ணும்போது ஒய் நாட் தே சூஸ் அஸ் அப்படின்றது தான், அந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம இந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணுறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இதில் இது வந்து இட்ஸ் நாட் அ ப்ராடக்ட் பேஸ்டு பிஸ்னஸ். ஏதோ வந்து நம்ம ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸை வாங்கி போட்டுட்டு அதை யார் வேணாலும் செல் பண்ணலான்ற மாதிரி கிடையாது. இட்ஸ் அ சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ். ஸோ சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ்ன்னும் போது அந்த சர்வீஸை பற்றியான ஐடியாஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ ஆன் டாப் ஆஃப் தட், ஸோ ஓகேங்க, பட் எல்லாராலையும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸை அவ்வளோ சீக்கிரத்தில் ஓப்பன் பண்ண முடியல. ஓப்பன் பண்ணாலும் ரன் பண்ண முடியல, சஸ்டெயின் பண்ண முடியல. அதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னா, அதாவது இதுக்கு வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு பேசுகிற ஒரு ஸ்கில், சேல்ஸ் ஸ்கில், ஒரு மற்ற பீப்புளை விட நான் வந்து பெட்டராக இருக்கேன்றதை ப்ரூவ் பண்ணுற ஒரு ஸ்கில், பீப்புளை அப்ரோச் பண்ணுற ஸ்கில், பிஸ்னஸை அப்ரோச் பண்ணுற ஸ்கில், கான்ஸ்டன்ட்லி ஒர்க் ஆன் கெட்டிங் நியூ ப்ராஜெக்ட்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதர் தேன் உங்களுடைய ஆன்லைன் விசிபிலிட்டி தவிர. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் எக்ஸ்பர்டீஸாக இருப்பாங்க, தன்னை வந்து ஒரு தனித்துவமாக காட்டிப்பாங்க. சில பேர் வந்து நான் வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஏஜென்சியாக இருக்கேன், மற்ற ஏஜென்சிலாம் எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க, நான் ஹெல்த் கேரில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு போர்ட்ஃபோலியோ மூலிமா நிற்பாங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்காக இருப்பேன், இந்த ஃபங்க்ஷன்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பேன், நான் வந்து எஸ்சிஓவில் ஸ்ட்ராங், அந்த மாதிரி வந்து அதுலேயுமே வந்து இதில் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.